இதாங்க ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸுங்க. நல்லா ஒரு மலை அடிவாரம் மீன்ஸ்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. பாருங்கள், இதுதான் ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸு. நீட்டாக தார் ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மலை அடிவாரத்தில். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் தேவாரத்துலேருந்து 4 கிலோமீட்டருங்க, போடியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டருங்க. நீங்கள் பாருங்கள், இதுதான் ப்ராப்பர்ட்டியோட கெஸ்ட் ஹவுஸுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் எல்லா ஃபெசிலிட்டியுமே செஞ்சு வச்சுருக்காருங்க. அதுபோல் லேபர் ஹவுஸும் உள்ள பின்னாடி இருக்குங்க. நீங்கள் வந்து தங்குறா இருந்தால் எல்லாமே வந்து ஓனரும் தங்கிக்கலாம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லேபரும் தங்கிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ளே இருக்குது உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 30 ஏக்கருங்க. விலை வந்து 20 லட்சம் சொல்கிறாரு ஒரு ஏக்கரு. மேக்ஸிமம் ரேட் என்ன பெஸ்ட்டாக பண்ணால் பண்ணித்தரேங்க. இதெல்லாம் தொட்டிங்க, மாட்டு பண்ணை எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 30 ஏக்கர், விலை 20 லட்சம் சொல்கிறார் ஒரு ஏக்கர். மேக்ஸிமம் என்ன பேசி உங்களுக்கு குறைக்கணும்னா குறைச்சி வாங்கி தரேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போர் 3, சர்வீஸ் 1, கிணறு 1, தொட்டி 1, பங்களா 1, லேபர் ஹவுஸ் 1ங்க. இது லோ பட்ஜெட்டாக இருக்கிறதுனால நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் அருமையாக இருக்குது. பர்டிகுலராக மலை அடிவாரத்தில் இருக்கனால, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிறனால வாட்டர் சோர்ஸ் என்றைக்குமே உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகாதுங்க. இதில் ஆடு மாடு கோழி பண்ணை எல்லாமே நீங்கள் வளர்த்துக்கலாம். செட்டப்புமே உங்களுக்கு ஓனர் செஞ்சு வச்சுருக்காருங்க. பங்களா செட்டப்போடு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்படியே நீங்கள் உட்காந்துக்கலாங்க. இது ஃபியூர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து 300 தென்னங்கன்று போட்டிருக்காருங்க. மீதி லேண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்டி லேண்டு தாங்க. கொய்யாக்கன்று கொஞ்சோண்டு இருக்குது. அது வந்து கவுண்ட் பண்ணலாங்க எவ்வளோன்னு. நல்லா மலை அடிவாரத்தில் செம்மண்ணில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் வாங்கி இதில் என்ன விவசாயம் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், கொய்யா மரம் கண்டு பாருங்கள். நீங்கள் இதில் வாங்கி என்ன விவசாயம்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ஒரு அருமையான ஒரு செம்மண் பூமிங்க இது. உங்களில் வந்து இந்த மலை அடிவாரத்தில் இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து நீங்கள் யாராவது தேடிக்கு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் எல்லாமே லீகல் பார்த்து ஓனர் கிளியராக வச்சுருக்காருங்க. பாருங்கள், இதில் கொஞ்சோண்டு வெங்காயம் வந்து சாகுபடி பண்ணியிருக்காரு ஓனர் இந்த ப்ராப்பர்ட்டியில் அவர் வீட்டுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நீட்டாக வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காருங்க ப்ராப்பர்ட்டி. வாஸ்து ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. வன தொல்லை எதுவுமே இல்லைங்க. இதில் நீங்கள் வாங்கி நீங்கள் என்ன வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்டைலுக்குங்க. அது மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால பாருங்கள், அந்த ஆட்டு பண்ணை சொன்னல எல்லா செட்டப்புமே இருக்குது. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் மாட்டுப் பண்ணை இருக்குது. எல்லாமே உங்களுக்கு என்டையர் செட்டப் உள்ளே இருக்குங்க. நீங்கள் வாங்கி என்ன உங்கள் ஸ்டைல் என்ன விவசாயம் பண்ணணும் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தென்னங்கன்று போட்டிருக்காரு, கொஞ்சோண்டு கொய்யாக்கன்று இருக்குது, அவ்வளோதாங்க. வேறு எந்த விவசாயம் இல்லை. ஃபியூர் எம்டி தான். மீதி வந்து ஃபியூர் எம்டி லேண்டாக தான் கிடக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தை தார் ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குங்க. தயவுசெய்து சொல்கிறேங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. அது உங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்படி இடங்களில் விவசாயம் பண்ணணும்னு நினச்ச கொல்ல பேர் நீங்கள் வந்து இடம் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. பாருங்கள், ஃபியூர் எம்டி லேண்டு தாங்க இது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்லபடியாக பிடிச்சி தரேன். ஸோ ஓகே.